ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்னைக்கான மார்க்கெட்டில் நான் ஒரு லைவ் ட்ரேட் எடுத்திருந்தேன். ஜஸ்ட் ஒரு நாலேஜ் ஷேரிங்காக இருக்குங்கிறதுக்காக இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். நம்மளோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா மார்னிங் பையிங் ட்ரேட் எடுத்திருக்கேன். ஸோ ஆப்ஷன் செல்லிங்கில் 51,900 பிஇ பார்த்தீங்கன்னா 400 ருபீஸ்க்கு செல் பண்ணிட்டேன். நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து எப்போவுமே 30 பாயிண்ட்ஸ் தான். புதுசாக பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக மோடியும் சொல்கிறேன். ஸோ 30 பாயிண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸும் வச்சுட்டேன். என்ட்ரி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 400 ருபீஸ். என்ன ஆப்ஷன்னு சைடில் பாருங்கள் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. ஆர்டர் புக்கும் ஜஸ்ட் நோ காட்டிட்டேன். ஓகேங்களா? அதாவது ஏன் இந்த இடத்துல பையிங் எடுத்தேன்னு நினைக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்லிட்டே இருக்கேன், கண்டினியூஸாக செல்லிங் வருது, கண்டிப்பாக ஒரு ஃபுல் பேக் ஆஃப் பையிங் எந்த இடத்துலயாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு பெர்ஃபெக்ட்டா வெர்ஜின் சிபிஆர் நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க. நான் நேத்து இது அனாலிசிஸ்ல கிளியரா சொல்லியிருப்பேன். எய்தர் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் வெர்ஜின் சிபிஆர்ல இனிஷியலா மார்னிங் சப்போர்ட் எடுக்கலாம். சப்போஸ் ஃபர்ஸ்ட் லைனை மார்னிங் ஹவர்ஸ்ல பிரேக் பண்ணிடுச்சுன்னா லாஸ்ட் லைன் ஆஃப் வெர்ஜின் சிபிஆர்ல போயிட்டு சப்போர்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த அனாலிசிஸ்ல பார்த்துருந்தீங்கன்னாவே தெரியும். ஆம், அதாவது வந்துட்டு மார்னிங் 2 செல்லர் கேண்டில்ஸ்க்கு அப்புறம் ஒரு பையர் கேண்டில் வந்துச்சு. ஸோ அந்த பையர் கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறமேட்டே நான் வந்து பையிங் ட்ரேட் இனிஷியேட் பண்ணிட்டேன். என்ன அப்படின்னு பார்த்தா நேத்திக்கு அனாலிசிஸ்ல நான் ஷார்ப்பா சொல்லியிருந்த விஷயம். அது கண்டினியூஸா செல்லிங் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு தான் பக்காவா வெர்ஜின் சிபிஆர் மேல ஓப்பன் ஆகுது. அப்போ கீழே பையிங் சப்போர்ட் இருக்கணும். அதுக்கப்புறம் மார்க்கெட் மேல போயிட்டு செல்லிங் வருதா, செல்லிங்ல இருந்து பையிங் போகுதா, அதெல்லாம் தேவையில்ல. இனிஷியலா டே 1ல ஃபர்ஸ்ட் ஹவர் ஆஃப் த மார்க்கெட்ல நமக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போது வெர்ஜின்ல நம்ம பையிங் எடுக்கிறோம். ரொம்ப போட்டு எல்லா திங்ஸையும் காம்ப்ளிகேட் பண்ணிட்டோம்னா நம்ம மார்க்கெட்ல வந்து சர்வே பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன வந்து அனலைஸ் பண்றோம் அதுல நம்ம தெளிவா இருக்கணும். ஸோ நேத்து நம்ம அனலைசிஸ் பண்ணதே அதுதான். எய்தர் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் வெர்ஜின் சிபிஆர்ல சப்போர்ட் எடுத்தா பையிங் எடுக்கலாம். இல்ல சப்போஸ் மார்னிங் ஹவர்ஸ்ல ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் வெர்ஜின் சிபிஆர் வந்து பிரேக் ஆயிடுச்சுன்னா நம்ம லாஸ்ட் லைன் ஆஃப் வெர்ஜின் சிபிஆர்ல பையிங் ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுல பாத்தீங்க அப்படின்னா ஸோ அந்த பிளானை வந்துட்டு நம்ம தெளிவா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு. ஸோ நான் எப்பவுமே சொல்றேன் என்ன அப்படின்னா, மார்க்கெட்ல ப்ராஃபிட் லாஸ் இதெல்லாம் மற்றவங்களோடத பார்க்கறத விட்டுட்டு நீங்க என்ன அனலைஸ் பண்றீங்க, அந்த அனலைசிஸ் படி ட்ரேட் எடுக்க முடியுதா, இல்ல சப்போஸ் அந்த அனலைசிஸ் அன்னைக்கான டேல கோயின்சைட் ஆகலனா ஸ்கிப் த ட்ரேட். இல்ல பெட்டரா ஒரு என்ட்ரி பாயிண்ட் அதை விட கிடைக்குதுன்னா அந்த என்ட்ரி பாயிண்ட்ல எடுக்கலாம். பட் திங் இஸ் ஒரு ஸ்டாப் லாஸ் தான் கொடுக்கணுங்கிறதுல ஸ்ட்ரிக்டா இருங்க. பிளான் பண்றதை எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணுங்க. 90% தட் வில் சேவ் யூ. ஓகேங்களா? ஸோ ப்ளஸ் இன்னொன்னு என்ன சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன்னா, இந்த ட்ரேட் நான் வந்து க்ளோஸ் பண்ணது 80 பாயிண்ட்ஸ்ல. நம்மளோட ப்ராஃபிட் 1160 சம்திங் ப்ளஸ்ல இருக்கு. ஸோ நான் அதை வந்து முடிஞ்சா அந்த ஸ்கிரீன்ஷாட்டே ஆட் பண்றேன் கம்யூனிட்டி போஸ்ட்ல, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆம், நெக்ஸ்ட் நான் வந்து என்ன சொல்றேன், என்னோட ப்ராஃபிட் என்னோட லாஸ்ல வந்துட்டு உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே வரப்போறது இல்ல. இந்த வீடியோல நான் என்னென்ன பாயிண்ட் சொல்லியிருக்கேன், அனலிசிஸ் தாங்க ரொம்ப முக்கியம். அந்த அனலிசிஸ் நேத்தி இந்த வீடியோ பார்க்காதவங்க அதையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன், போய் பாருங்க. ஒரு அனலிசிஸை நீங்க தெளிவா பண்ணா மட்டும்தான் அடுத்த நாள் உங்களால வந்துட்டு ப்ராப்பரா ட்ரேட் எடுக்க முடியும். இது கேம்லிங் இல்ல. அதாவது நீங்க இதுக்கு முன்னாடி யாரை பார்த்து ட்ரேடிங் வரணும்னு நினைச்சீங்கன்னு தெரியல. ட்ரேடிங்கிறது ஜஸ்ட் ஒன் டேல ரிச் ஆகுற ப்ராசஸ்லாம் இல்லைங்க. அதெல்லாம் போய் ஏமாத்துறாங்க. நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் டு இன்ஸ்ட்ருமெண்ட் ஜம்ப் பண்ணுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? இன்னைக்கு பேங்க் நிஃப்டி, நாளைக்கு வந்து ஆல்கோ ட்ரேடிங், நாளான்னைக்கு வந்துட்டு லைக் க்ரூட் ஆயில், அப்புறம் வந்துட்டு கோல்டு, சில்வர்னு போய்க்கிட்டே இருப்பாங்க. அவங்க எல்லாம் உண்மையிலுமே எமர்ஜ் ஆகுறாங்களா, ஃபேக்கா சொல்றாங்களான்னு ஃபர்ஸ்ட் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் அதனால என்ன சொல்றேன்னா, கான்சென்ட்ரேட்டிங் ஒன் இன்ஸ்ட்ருமெண்ட், அதுல கண்டினியூஸா அது லாஸ் தருது, ப்ராஃபிட் தருது, அதை இன்னும் நோட் ஸ்டடி பண்ண ட்ரை பண்ணுங்க. ஒன்னே கத்துக்க முடியல, பலதுல எப்படிங்க கத்துக்குவீங்க? ஸோ இது போக நாளைக்கு செபிக்கான ரூல்ஸ் பத்தின வீடியோ போட போறேன். அதை மறக்காம பாருங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாளைக்கான எஜுகேஷன் பிளாக்ல வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களோட லேர்னிங் பர்பஸ்க்காக தான் மேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம எனக்கு ஒரு கமெண்ட்ஸ் போட்டுருங்க. ப்ளஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட. நம்மளோட இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் ட்ரேடிங் புதுசா வராங்களோ அவங்களுக்கு ப்ரோமோட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மோடினோ விளாக்ல பார்க்கலாம். தேங்க்யூ தென்.